சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு 2 டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இந்த வாரம் யாரு 2 பேரு போக வாய்ப்பு இருக்கு சார்? சார் இந்த வாரமும் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இந்த வாரம் நிச்சயம் கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும். அடுத்த வாரமும் ஒன்னா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் தான் எவிக்ஷன் ஃபாலோட் பை அந்த பெட்டின்னு வரும்ன்றதுனால அந்த வாரத்துல 2 பேர் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஒன்னு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் யாரு சார் எவிக்ஷன் ஆகும்? அதான் நீங்க சொல்றீங்களே பாஸ் போச்சு. அப்ப அடுத்த ஒரு ஃபெயில் தான். ரஞ்சித் சார் தான். யார் சார் டாப் 3 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் டாப் 3 ஆர்டர் இல்லாம சொல்லணும்னா என்னுடைய பாயிண்ட்ல டாப் 3ன்றது இவங்க 3 பேர் தான் சார். முத்து, தீபக், ஜாக்லின் இவங்க 3 பேர் தான். ஆனா இஃப் இன் கேஸ் ரொம்ப டஃப் அப்படி போச்சு அது மாதிரி இல்ல இன் கேஸ் கூட கிடையாது. இப்போ வரைக்கும் இவங்க 3 பேர் தான். 4வது இடம் மஞ்சிரியை நான் பாக்குறேன். ஓகே சார். வின் பண்ண யாருக்கு சார் அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல? இது இந்த ஸ்பேஸ்ன்றது இல்லாட்டியும் எந்த ஸ்பேஸ்லயும் முத்துக்குமரன் தான் சொல்லி பழக்கம். முத்துக்குமரனுக்கு தான் இருக்கு. எனக்கும் ஆசைதான் சார். இருந்தாலும் ஏன்னா ஒரு மித்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் விஜய் டிவி கான்ஸ்டன்ட் தான் ஒரு கப்பு கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சார். அது நீங்க அது மித்து. அதனாலதான் அது மித்து. ரியாலிட்டி முத்து தான். சரிங்களா? மித்தே கிடையாது. ஓகே சார். தேங்க் யூ சார். I am my mic. ப்ரோ கேக்குதா? கேக்குது. சார் கேக்குதா? உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். சார் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் சொல்றீங்களா சார்? ஆனா கிரௌட் நிறைய இருக்கு. இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. அதனால தான் கேக்குறேன். சாய்ஸ் இருக்கு சார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப டபுள் எவிக்ஷன் எடுக்க மாட்டாங்க சார். இப்போ சிங்கிள் எவிக்ஷன் ரஞ்சித் அவரை மட்டும் தான் எடுப்பாங்க. அடுத்த வாரமும் ஒருத்தர் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெட்டி டாஸ்க், மிட்வீக் எவிக்ஷனு, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு 5-6 பேரை ஹோல்ட் பண்ணி தான் அந்த கடைசி வாரத்துல எடுக்கணும்ன்ற பிளானுக்கு வருவாங்க. ஸோ வீட்டை ஒரு 4-5 பேர் 6-7 பேருன்ற அந்த கிரௌடோடயே தான் சார் டிராவல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. 2 4 அண்ட் ஃபாலோடு பை இன்னும் ஒரு மிட்வீக் எவிக்ஷன் வச்சாங்கன்னா 5-6 கிட்டத்தட்ட போயிடுவாங்க சார். நீங்க இப்ப 12 பேர் இருக்காங்களா? அந்த 6 பேர் போயிடுவாங்க சார். இப்போ இல்ல அதுதான் சார் கேட்டேன். ஏன்னா இப்போ பெட்டி எடுக்கிற வீக்ல 2 பேரு, ஒருத்தர் பெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தர் லாஸ்டா போவாங்க. இப்படி நீங்க 2 நார்மல் எவிக்ஷனும் இந்த மாதிரி வேலை ஒரு 4 பேர் போயிட்டாங்க. மிட்வீக் எவிக்ஷன்ல 2 பேர் எடுத்தாங்கன்னா 6 பேர் போயிடுவாங்க. ஃபைனலா ஒரு 6 பேர் வச்சு 5 நாள் அப்படி போவாங்க. ஓகே. இப்ப பெட்டி எடுக்கிற வீக் இல்லாம மிட் வீக்ல இன்னொன்னு இருக்குன்னு சொல்றீங்களா? அது எப்பனா இந்த 3 வாரம் தாண்டதுக்கு அப்புறம் வரும் சார். சார் இன்னும் 4 வாரம் தான் சார் மொத்தமே இருக்கு. 5 வாரம் தான் சார் இருக்கு. இன்னும் இந்த நான் சொல்றது இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். ஓ புரியுது. இப்ப இந்த வாரம் ஒண்ணு போயிட்டா இன்னும் 11 இருக்கும் அப்படி சொல்றீங்க. கரெக்ட் அந்த மாதிரி சொல்றேன். ஓகே சார். அதுதான் சார் கேட்டேன். பிக் பாஸ் விக்னேஷ் இருக்கீங்களா? இருக்கு சார். அரவிந்த் சார், ரவீந்தர் சார். எஸ் சார். நீங்க முத்துவோட கேம்லாம் ரெகுலரா பாத்திருப்பீங்க. எஸ் சார். ஆனா வெளியே இருந்து முத்து என்ன பண்ணாலுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பரப்பிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அது பெர்ஸ்பெக்டிவ் தான் சார். ஆக்சுவலா என்னன்னா இப்போ நம்ம இயல்பு வாழ்க்கையில ஒருத்தரை அதிக புகழ் பேசுறீங்களா அப்படி என்ன கிழிச்சிட்டாலும் அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது ஒரு சாதாரண பொறாமையில இருக்கும். ஒரு அதிக அளவுல நமக்கு ஒருத்தர் பிடிச்சும் இருந்து அப்படி பிடிச்சிருந்தவனை விட கம்பேர் பண்ணும்போது இவனும் பெருசா செய்யல, இவனை எதுக்கடா இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தாண்டி ஒரு பெரிதளவுல ஒருத்தனை பத்தி ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே ரொம்ப பெருசா பேசப்படும் பொழுது அது இயல்பா ஏற்படுற ஒரு பொறாமை கூட்டம் தான் ஆக்சுவலா. அதனால இத நான் எப்படி பாக்குறேன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அவன் வளர்ச்சியோடைய வேகம் தான்
உங்களை இப்படி பேச வைக்குது. அவன் வேகம் நீங்க நினைச்ச நீங்க ஒரு த்ரெஷோல்டோ இல்ல நீங்க ஒரு மீட்டர் வச்சிருப்பீங்க, அதுக்குள்ள இவன்லாம் இந்த வேகத்துலதான் வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவனோட வளர்ச்சி பல பேருடைய எனர்ஜி கடவுளின் அனுகிரகத்துல அவன் வேகம் ரொம்ப வேகமா இருக்கிறதுனால இந்த வெளியில இதுக்கான இந்த பேச்சுகள் அவனோட வளர்ச்சிக்கான ஆப்போசிஷன் டாக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு அதுல ஒரே ஒரு கேள்விதான் சார். எனக்கு இதை நீங்க சொன்ன அந்த ஆர்டர்ல இருக்க தீபக் ஃபேனோ ஜாக் ஃபேனோ நினைக்கும் போது அவங்க பர்ஸ்பெக்டிவ் வந்து முத்தோட பெட்டரா இவங்க ஆடுறாங்க, அவன் ஓட்டு வரலன்றது எனக்கு அதை கூட அக்செப்டபிள். சரி, அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே பண்ணாத சௌந்தர்யா ஃபேன்ஸ் இதை பேசும்போது தான் அம்மா நீங்களே மிச்சர் தோன்றிருக்கீங்க, கொஞ்சம் கம்மன்னு இருக்கு. இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து நான் வந்து இப்போ முத்து, தீபக், மஞ்சரி அண்ட் ஜாக்லைன் இவங்க 4 பேரும் சௌந்தர்யாவும் இப்ப 5 பேரும் பேச சொல்றாங்க. நீங்க வந்து எந்த இடத்துல சௌந்தர்யா தன்னுடைய நிலைப்பாட்டு இந்த கேம்ல வெற்றிக்கான முனைப்புல இல்ல அப்படின்றது எங்க ரியலைஸ் ஆவாங்கன்னா 4 சென்சிபிள் மெச்சூர் டாக்கும் ஒரு சென்சிபிள் விமன் வித் இம்மெச்சூர் டாக் வெளியில வரும்பொழுதுதான் அவங்களால ரியலைஸ் பண்ணி ரிக்ரெட் ஆக முடியும். அது வரைக்கும் இவங்க 4 பேர் இப்ப சௌந்தர்யாவும் மஞ்சரியும் பேசுவோம். இப்போ சும்மா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் யாரையும் கம்பேர்லாம் பண்ணல. 30வது நாள் வந்த மஞ்சரியால ஒரு அஞ்சாவது அதாவது டாப் 5ன்றதுக்குள்ள உள்ள போகக்கூடிய வேகமும் சௌந்தர்யாவுடைய வேகமும் ஒன்னா அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்பொழுது சௌந்தர்யா மஞ்சரியை எப்படி ரேட் பண்றாங்க, மஞ்சரி எப்படி சௌந்தர்யாவை ரேட் பண்றாங்கன்றதும் இது எல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்டை ஒரு கட்டமைப்புக்குள்ள விட்டு பேசக்கூடிய நேரம் வரும். அந்த நேரம் தான் வந்து சௌந்தர்யா ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆஹா இந்த விளையாட்டுக்காக இவ்வளவு முனைப்போட இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்களை டிராவல் பண்ணி எத்தனையும் போட்ட இவங்களை விட நம்ம கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கோன்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு அந்த டைம் தான் வரும். அது வரைக்கும் அந்த வெளியில கெத்தா எல்லாரும் இங்க இருந்து போன வைல்ட் கார்ட்ல சொல்றது எல்லாமே அவங்க மண்டுக்குள்ள ஒன்று ஓடி இருக்கும்ல. இப்ப ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த சீசன்ல வந்து சௌந்தர்யா ரொம்ப ப்ளோன் ஆகி காட்டினதுக்கு காரணம்னா இந்த சீசன்ல ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சது, ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கிடைக்கல. அதனாலதான் இந்த சீசன்ல சௌந்தர்யா மாதிரியான கேரக்டருக்கு வந்து நாய்ஸியா பயங்கரமாச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கிடைச்சிருந்தா இந்த ஷோ வேற மாதிரி போயிருக்கும். ஓகே, முத்து ஏகே அவர் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு, பேசிடுங்க ப்ரோ. முத்து ஏகே அவர் பேசல. இல்ல நீங்க பேசுங்க ப்ரோ, பேசுனா பேசுங்க. பேசுங்க ப்ரோ, மைக்கை அன்மியூட் பண்ணி ஆன் பண்றீங்கன்ற மாதிரியே காட்டுது. நீங்க யாரு என்னைய சொல்றீங்களா? இல்ல முத்து ஏகே கை தூக்கிட்டு இருந்தாரு. இல்ல சார், உங்க பாயிண்ட் அப்படியே எனக்கு அக்செப்டபிள் தான் சார். எனக்கு அப்படிதான் இருந்தது. என்னதான் நான் முத்து ஃபேனா இருந்தாலும் எனக்கு தீபக்கோடைய ஹார்ட் ஒர்க் அதை பார்க்கும்போது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு காலு சேரல கட்டை போட்டு வந்து நிப்பண்டான்றது வந்து அது சரியான ஹார்ட் ஒர்க். எனக்கு ஜாக்கும் அப்படிதான் தோணுச்சு. நான் இன்னொருத்தரை பிசிக்கலா ஹர்ட் பண்ற மாட்டேன், அதுக்குன்னு நான் பிசிக்கலா கேம் விளையாடாம இருக்க மாட்டேன்னு பிடிக்கிறது. பவித்ராவுடைய இன்னைக்கு பண்ண ஒர்க்குன்றது ரியலாவே அப்ரிசியேட்டபுளா இருந்தது. அப்ப ஒருத்தன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ஒரு கட்டத்துல ஜெஃப்ரி அன்சிதா பவித்ரா தெரியும் நம்ம வரமாட்டோன்ட்டு. எனக்கு அதுல விமர்சனம் வந்தாலுமே அவங்க டீம் மேல ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு சண்டை போட்டு தோத்துக்கிறான்டான்றது இருக்குல்ல, அது சௌந்தர்யாக்கு இல்லவே இல்லைன்னும் போது தான் உனக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அங்க 2 விதமான கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சாரு ஒரு கேள்வி கேட்டிருப்பார், மஞ்சரி, தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க எல்லாம் வந்து கப்புக்கான முனைப்புல இருப்பாங்க,
சௌந்தர்யா 5 வாரம் கடக்கிறதே பெரிய முயற்சின்றத அவங்களே ஒத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சர்வைவல் கேம் ஆடுறாங்க. நான் வாரம் தப்பிச்சு கடைசி ஃபினாலேக்கு போறது தான் என்னுடைய சர்வைவல் கேம்னு விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எந்த காலகட்டத்திலையும் கப்பு முக்கியம்ன்ற அந்த ஒரு முனைப்பு இருந்ததே கிடையாது. அது ஜெஃப்ரி கிட்ட இருந்தது கிடையாது. அது அதுல அங்க இருக்க நிறைய பிளேஸ்ல இருந்தது கிடையாது. ஆனா இவங்க 4 பேரும் அடிச்சா அந்த கப் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை முந்தி அடிச்சுட்டு போலான்ற ஒரு வேலையை பண்றதுனாலதான் இவங்களுக்குள்ள அந்த அது ஒரு 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 காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரையும் ரசிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே சார், ஓகே. அயமயன் பேசுங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி இல்ல மஞ்சரி அனாதர் சார். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி இல்ல மஞ்சரி அனாதர் பெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு தோணுது சார். மஞ்சரி எடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஞ்சரி எடுக்க மாட்டாங்க சார். நான் ஏன் மஞ்சரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, அவங்க வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி முத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த 1க்கோ 2க்கோ இருக்க டிஃபரன்ஸ். அதனால அவங்க கண்டிப்பா அந்த உள்ள போவாங்களோ இல்லை இது பண்ணுவாங்களோன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால எடுத்துடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. மேபி அதாவது நான் இந்த பாயிண்ட கவனிக்கல. அவங்க உள்ள பேசியிருக்காங்கன்ற அந்த பாயிண்ட் கான்டெக்ஸ்ட கவனிக்கல. அப்படி அவங்க அது எந்த நோக்கத்துல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பெட்டியை ஜெஃப்ரி எடுப்பாருன்றதுதான் என்னுடைய ஐடியல் பாயிண்ட்ல இருக்கு. பெட்டிய மஞ்சரி எடுத்தாங்கன்னா மேபி அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு இது வின்னிங்க்கு போறதுக்கான கிளாட் இல்ல, ரன்னருக்கான நிறைய ஸ்பேஸ்க்கு முயற்சி பண்ணலாம். பட் இருந்தாலும் இவ்வளவு ஹோம் ப்ராடக்ட் இருக்கும் பொழுது நம்ம பெட்டியை எடுத்துட்டு நமக்கான பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ கிளம்புறது நல்லதுன்னு எடுக்கிற முடிவை தான் எடுக்கலாம் மஞ்சரி. அதையும் பண்ணலாம் சார். விஷாலும் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓப்பனா அருண் சார். விஷால் அருண்லாம் யார் வேணாலும் எடுப்பாங்க. அதை காரணம் என்னன்னா அருண் எனக்கு தெரிஞ்ச அருணுக்கான என்ன தேவைக்காக உள்ள வந்தாரோ அந்த வீக்குக்கு அந்த பெட்டி வந்தா 100% எடுத்துருவாரு. அவர் இந்த கேமுக்கு வந்ததுக்கான ஷோவே முழு மூச்சா அதான் காரணம். சோ என்னுடைய கணிப்பு பெட்டியை அருண் எடுப்பான்றதுதான் ஜாஸ்தி. இல்ல அருண், ஆனா நான் எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் எலிமினேட் ஆகியே வெளியே போறேன்னு சொல்லும் போது விஷால் எனக்கு காசு தான் வேணும்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் பாருங்க சார். சீசன் 4 மாதிரி சோமுக்கு பாட்டு பாடி கொடுத்த மாதிரி ரஞ்சித் சாருக்கு ஏதாவது டயலாக் கொடுத்து பேச வச்சு கொண்டு போயிடுவாங்க, பயமா இருக்கு சார். இல்ல ரஞ்சித் சார் நம்ம இந்த வார்த்தை டெஃபரெண்டா அனுப்பிச்சு வச்சிடலாம், கவலையப்படாதீங்க. எனக்கு இந்த வாரம் அவர் சர்வே பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு சார். இந்த வாரம் அவர் ஆடின கேம் ஒரு எஃபர்ட் போட்டாரு, காப்பாத்திருக்கலாம். என்ன பண்றது? பட் அவருக்கு அந்த ஸ்பீக்கிங் எபிலிட்டி இல்ல சார். முன்னாடியே சொல்லிருப்பாங்க சார். அங்க ஏமாந்துறாதீங்க சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பீக்கிங் எபிலிட்டினா அவர் வேஷம் தான் போடுறாரு. இப்படி ஒரு படம் எடுத்தவருக்கு அவர் ஆனா ஒரு பாயிண்ட் இப்ப நீங்க யோசிக்கிற இமேஜ், அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டார் சார். அந்த இமேஜ் ஒட்டையாம இல்ல சார். இன்னைக்கு உடைச்சலாம், இன்னைக்கு ஒன்னத்தை உடைச்சிட்டார் சார். இன்னைக்கு அதை உடைச்சிட்டாரு. ஆனா இன்னைக்குமே அவர் மைண்ட்ல இப்ப நீங்க யோசிக்கிற மாதிரியோ, முத்து யோசிக்கிற மாதிரியோ, ஜாக் யோசிக்கிற மாதிரியோ, தீபக் யோசிக்கிற மாதிரியோ அவர் மைண்ட் வேலை செய்யல சார். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது வேற சார், அது வேணாக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துக்கு பிரதிபலிக்கிற விதம் இருக்குல்ல, அந்த விதம் பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரோல்டா இருக்காரு. ஆமா சார். நான் சொல்லணும்னா வீட்டுல பெஸ்ட் ஆக்டர் ரஞ்சித் தான். தைரியமா தூக்கி படத்துல போடலாம். உண்மையிலேயே பெஸ்ட் ஆக்டர் சார். உண்மையிலேயே கிண்டல் பண்ணாம சொல்றேன், உண்மையிலேயே ஒரு நல்ல ஆக்டர் அவர். அந்த லிபரா ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுங்க சார். இல்ல சார், படமானா அந்த மனுஷன் நல்லா யூஸ் பண்ணலாம் சார். அந்த மனுஷனெல்லாம் படமானா ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்கு சார். இவ்வளவு நாள்லாம் ஃபேஸ மாஸ்க் போட்டுக்கிட்டு சார். எங்க அம்மாக்கெல்லாம் ரஞ்சிதா பிடிக்கும் சார். அவர் என்னப்பா நல்ல ஒரு பாயிண்ட கூட கழட்டி வச்சிருங்க. இப்ப மாஸ்க தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் என் வியூகம்னா, அது ஒரு மாஸ்க் இல்லாம பார்த்தா இந்த வியூகத்துக்கு எவ்வளவு திறன்பட நடிக்கணும். அந்த திறன்பட நடிக்கிறதுல நீ நடிக்கிற அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாம் அப் அண்ட் டவுன்ன்றது காமிக்கிற மாதிரி இல்ல.
ஒரு மாசா நீங்க என்ன நடிச்சாலும், நீங்க என்னதான் டெவிலா இருந்தாலும், எனக்குள்ள இருக்கிற ஈவில உங்களால கொண்டு வர முடியலன்னா நீங்களா என்னடா நடிகங்கன்ற மாதிரி இல்ல. அது வேற லெவல் சார். அது நீங்க என்னதான் ஒருத்தன் என்னடானா ட்ரெண்ட்ல இருக்க ஹீரோன்லாம் வேற சொல்றான். அந்த லெவல்ல சொல்றவங்க அவனால உடைச்சு கொண்டு வர முடியல இவர்கிட்ட இருக்க ஈவில். இப்போ ஒரு மாசான பிளேயர் தானே இவரு. என்ன இந்த இந்த கம்பீட்டிங்னஸ் வந்து ப்ரோக்ரசிவ்லி இந்த கேம் பேட்டர்னுக்கான சில விஷயங்கள் செய்யணும். அதை அப்படியே அப்ரப்டா மறைச்சி அந்த குட் புக்கே இமேஜா கொண்டு போகணும்னு நினைச்சது தான் தப்பு. எக்ஸாக்ட்லி. நான் வாங்கினா 100% நல்ல பேர் தான் வாங்குவேன், 1% கெட்ட பேர் கூட தயாரா இல்லைன்றாரு. அது சார் இவ்வளவு நாள் நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் சார். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே எக்ஸ்போஸ் ஆயிடும். அந்த ரயானா பண்ணாரு பாருங்க சார், வந்து குத்தந்து கத்திட்டு இப்படி கத்தி இருக்கலாம் 2 செகண்ட்ல. இது என்னடா அந்நிய நம்பி போடலாம் காட்டுறீங்க, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சார். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவரோட எக்ஸிட் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய எக்ஸிட். 70 நாள் அவர் வந்து அவர் நியாயமா வெளியில வந்து பேமெண்ட்ல எனக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நியாயமா மிச்சபடி he stood for his game. சரி சார், உண்மையிலே அவரும் வின்னர் தான் சார். அவர் போட்ட பிளான் சக்சஸோட வெளியே போறாருல. நான் உள்ள வரும்போது நினைச்சு வந்தேன் என் முகத்தை எவனாலையும் கிழிக்க முடியாதுன்னு, வெளியே போற வரைக்கும் எவனாலையும் கிழிக்க முடியல. நான் தான் சொன்னேன் அவர் மாசாதான் வெளில போறாரு. அது அவரு அவரு எப்படி சொல்றது, கடைசியில தோத்தது இந்த பசங்க தான். இவர் கப்படிக்கலன்றதா மேட்ரு. ஆனா கட்சி வரைக்கும் நீங்க எல்லாருமே ஃபேக்குன்னு பிக் பாஸ் ஹோஸ்ட் எல்லாருமே சொல்லி கதறி காலில் விழுந்து கண்ணீர் விட்டும் பார்த்துட்டீங்க. நான் வெளில வர வரைக்கும் உங்கள் பாசத்துடன் தங்க ரஞ்சித் அப்படின்ட்டு வெளில போறாரு. பேசுங்க மார்ட்டின் பேசு. Fine brother, I am getting a call. அப்படியே போறேன். Okay sir, okay sir. Watch the show. Thank you all. Thanks for the time. Thank you sir, thank you. ப்ரோ சரண் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சார் கிட்ட சொல்லி பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்ச பிறகு ஒரு முத்துக்குமரன் அண்ணனை மட்டும் பேஸ்க்கு இன்வைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. முடிச்சு காட்டுங்க ப்ரோ. கண்டிப்பா டைட்டில் அடிச்சுட்டு வந்து ஸ்பேஸ் போடுவார் ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்மளுக்கு கூட கொஞ்சம் பேச டைம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். நம்ம ஒரு மேக்சிமம் 2 ஸ்பேஸ் ஆகுது கேட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்பேஸ்ல எத்தனை பேர் பேச முடியாதுன்னு தெரியாது. நம்ம அவர் டைமே எடுக்க முடியாது. ஒரு ட்ராஃபி வச்சுட்டு வெளியே வந்த வரை கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஒரு